பரலோக தேவன் ஒரு அக்கினியை உங்களுக்குள் கொடுத்தார். இந்த காலகட்டத்தில் அக்கினி என்ன செய்யும் என்றால் சத்ருவின் திட்டங்களை எரித்து சாம்பலாக்கும். சோழர் இடத்தில் நிற்கிறார். ஒளிவ தோப்பு இருக்கிறது, திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது, விளைச்சல் இருக்கிறது, கதிர்கட்டு இருக்கிறது, வெள்ளாண்மை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. 300 நரியை அந்த இடத்துக்குள்ள அனுப்பி விடுறான். 300 நரியிட்ட என்ன இருக்குன்னு கேட்பீங்கன்னா, அந்த நரியுடைய வாளுல அக்கினி இருக்கிறது. அப்ப சிம்சோன் கண்ணுக்கு எப்படி தெரியும் அந்த நரி எங்க இருக்குன்னு எப்படி தெரியும் தெரியுமா? அந்த நரி எங்கெல்லாம் ஓடுதோ அங்க எல்லாம் தீ பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா எந்த சத்துருக்கள் இவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே சத்துருக்களின் எதிர்பார்ப்புகள், திட்டங்கள் எல்லாம் பொய்த்து போகிறது. தேவன் ஆங்காங்கே ஒவ்வொருவரை பிடித்தார், அன்பிற்குள் கொண்டு வந்தார். அவர்கள் 120 பேர் மேல் வீட்டறையில் காத்திருந்த பொழுது அவர்கள் எல்லார் மேலும் ஒரு அக்கினியை போட்டார். அங்கே இருந்து அவர்கள் எங்கெங்கெல்லாம் புறப்பட்டு போனார்களோ, உலகத்தின் எந்த மூளைக்கெல்லாம் போனார்களோ அந்த மூளையிலெல்லாம் பிசாசின் ராஜ்யத்தை அழித்தார்கள். சத்ருவின் எதிர்பார்ப்பை தோற்கடித்தார்கள். பிசாசின் சதிகளை முறியடித்தார்கள். அங்கே எல்லாம் சத்ரு வெட்கப்பட்டு போனால் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதே அக்கினியை தான் இந்த காலத்தில் உங்கள் மேல், என் மேல், நம் மேல் தேவன் வைத்திருக்கிறார். எதற்கு? பிசாசு எழுத்திருக்கும் ஆயுதங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக பரலோக அக்கினியை தேவன் உங்கள் மேல், என் மேல், நம் மேல் வைத்திருக்கிறார்.